ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன, சைக்காலஜி டாபிக் ஒன்று பார்ப்போம். ஆனா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ரொம்ப ட்ரையான பிலாசபி பத்தி உங்களுக்கு பேச போறது இல்ல. அன்னியன் படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்காம இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாருமே நம்ம சைல்ட்ஹுட்டோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அன்னியன் அப்படிங்கிற போது இந்த மிட் 90s கிட்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் கூட ஓரளவுக்கு வந்துட்டு அன்னியன் படம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸுக்கு தான் வந்து தெரியாது அன்னியன் படம். அவங்களுமே ஒரு சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இன்ட்ரீகிங்கான ஃபிலிம். அது வந்து காலம் தாண்டி வேலை செய்யக்கூடிய ஃபிலிம். காலகாலத்துக்கு வந்துட்டு வேலை செய்ய அந்த பிலாசபி அந்த மாதிரி. அதுக்கு பின்னாடி இருக்கிற கோர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அன்னியன் கேரக்டர் தான் வந்து இருக்கல இன்ட்ரீகிங்கான பாயிண்ட். எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு செகண்ட் வந்து அன்னியனா இருப்பான், இன்னொரு செகண்ட் ரெமோவா மாறுவா, இன்னொரு செகண்ட் அம்பியா இருப்பான். அவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிஜ லைஃப்ல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு சில பேருக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. இட் வில் பி an eye opener for you. ஏன்னா இந்த வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மனக்கண்ணை வந்து திறக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க, நிறைய பேர். ஐம் நாட் ஈவன் சேயிங் இப்படின்னு கிடையாது. உங்களுக்கு 1 to 2% ஆஃப் பாப்புலேஷன் விளையாட்டுக்கு சொல்ல, இது சயின்டிபிக்கலி ப்ரூவன். 1-2% ஆஃப் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு டிசார்டரோட இருக்கிறாங்க. ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல எனக்கு இந்த டிசார்டர் இருந்தது, நான் அதை வெளிப்படையாவே சொல்றேன். எனக்கு இப்ப அது இல்ல, முதல்ல இருந்துச்சு. அந்த டிசார்டரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அனுபவபூர்வமாவே நான் சொல்ல போறேன். அது எதுவும் கிடையாது, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிம்பாங்க, இல்ல டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்பாங்க. இந்த டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் அதாவது ஆங்கிலத்தில் வந்து குறிப்பிடப்படுறது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். காமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இந்த மனநல வியாதி ஒரு லெவலுக்கு வந்துட்டு முத்துறது எப்படின்னா, முதல் தாத்பரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க வந்து சொல்லலாம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்க, உங்களை உங்க பேரோட அடையாளப்படுத்துவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன அடையாளப்படுத்துறீங்க, மை நேம் இஸ் சபரி அப்படின்னு சொல்லும்போது சபரிங்கிறது ஒரு பர்சனாலிட்டின்னு நீங்க நினைப்பீங்க. கிடையாது, எனக்குள்ளார பன்முகத்தன்மை இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்களே நான் வந்து வேலைக்கு போற இடத்துல எனக்கு ஒரு பர்சனாலிட்டி உறுதியா இருக்கும். சபரிங்கிற பேரோட கூப்பிடலாம், ஆனா அங்க இருக்கிற சபரி வேற மாதிரி இருப்பான், வீட்டுல இருக்கிற சபரி வேற மாதிரி இருப்பான், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது வேற மாதிரி இருப்பான். அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் ஆன்மீகத்துல உட்காந்து பேசும்போது நீங்க என்ன பாக்குற பர்சனலா டோட்டலி டிஃபரெண்ட். நான் ஃப்ரெண்டா ராஜ்குமார் கிட்ட சக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இன்டராக்ட் பண்ணும்போது ரொம்ப டிஃபரெண்ட். என் ஃபேமிலியில இருக்கக்கூடிய பீப்புள் இன்டராக்ட் பண்ணும்போது டோட்டலி டிஃபரெண்ட் டைம். அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் வருது உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப், உங்களுக்கு வந்து அந்த சப்டில் டிஃபரன்ஸ் இல்ல, நல்ல கிளியரான டிஸ்டிங்ஷனே சொல்லலாம். நீங்க வந்து ஆபீஸ்ல இப்படி இருக்க, என் ஃபேமிலியில நான் இப்படி இருக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இப்படி இருக்க, நான் தனிப்பட்ட முறையில வந்து எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஆரா இருக்கு, என்னோட சென்டர் ஆஃப் பர்சனாலிட்டி டிஃபரெண்டா இருக்கு. இது நீங்க உங்களை நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்களா இந்த டிஃபரன்சஸை கரெக்டா சொல்ல முடியும். இந்த இதை தெரிஞ்சு வச்சு நான் என்னையா பண்ண போறேன் நீங்க என்ன கேட்பீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உங்களை பத்தி தான் நான் பேசுறேன். அப்படிங்கிற போது உங்க பன்முகத்தன்மை வந்து ஒரு இடத்துல ஏன் இப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. உங்களை பத்தியே நீங்க தெரிஞ்சுக்காம வாழ்க்கையில் நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க? அப்போ இதுதான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் பரிணமிக்கும் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. அன்னியன் மாதிரி மாறுறாங்கன்னா அவங்க லைஃப்ல வந்துட்டு பாதிப்புகள் ஏகப்பட்டது இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு கொடூரமான பாதிப்பு சரி பண்ண முடியாம போலாம். அன்ரிசால்வ்டு டிராமா அப்படிம்பாங்க. எல்லாத்தோட லைஃப்லயும் பாதிப்பு இருக்குது. பாதிப்புங்கிற வார்த்தைக்கு தான் டிராமான்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? இந்த டிராமாங்கிறது வந்து அன்ரிசால்வ்டு அப்படின்னா வந்து அதை சரி பண்றாத நிலை, முழுமையடையாத நிலை. அந்த டிராமா வந்து என்னால வந்து சரி பண்ண முடியல, அதை முழுமையா தீர்க்க முடியல அப்படிங்கிற போது, இல்ல கொஞ்சம் கூட தீர்க்க முடியலங்கிற போது எந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிராமா வந்து ஃபார்ம் ஆகும். என்னால சுத்தமாவே அந்த டிராமா சின்ன வயசுல இருந்து சரி பண்ண முடியல. சே ஃபார் எக்ஸாம்பிள், என்ன வந்துட்டு எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டிராமா இருக்குன்னு வைங்களேன். அது வந்து ஒரு அன்ரிசால்வ்டு டிராமாவா. இப்ப வந்து எல்லாருமே உங்களை ஒதுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து வளர்றீங்க, ஏதோ ஒரு காரணம், அது ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கிறதுனால உங்களே சேர்த்து அவங்க ஒரு பாகுபாடு பார்க்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு நெகட்டிவான கேரக்டரா இருக்கிறதுனால கூட உங்களை ஒதுக்கலாம். ஃபார் வாட் எவர் ரீசன் இஸ் இட் இஸ், ஓகேவா? ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை ஒதுக்கப்படுறீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்றேன். அப்போ வந்து எதிர்காலத்துல வந்து அந்த டிராமா வந்து பெருசாக அது உங்களுக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ் கிரியேட் பண்ணும். இது இப்படிதான் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உருவாது. எப்படி 1-2% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்குமே வந்துட்டு டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு இது சொல்றாங்கன்னா, முதல்ல 10,000-20,000 பேருக்கு அதிகபட்சம் போனா 1,00,000 பேருக்கு தான் வேர்ல்டு வைடு வந்து டிஐடி இருக்கு. ரொம்ப ரேரான டிசார்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிராக்கெட் ரொம்ப விரிஞ்சிருச்சு. 1% ஆஃப் பாப்புலேஷனுக்கே வந்து டிசார்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அப்ப இந்த சொசைட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து உண்மையாலுமே பிராக்மெண்டட். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சே 1%, ஆனா வந்து உண்மையாலும் நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதை விட ஹையா தான் இருக்கும். உறுதியா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 3-4% ஆஃப் பாப்புலேஷன் வந்து டிஐடி இருப்பாங்க. ஆனா இதுல என்னன்னா இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கும். எப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப அந்த டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க ஓரளவுக்கு, ஒருத்தர் கொஞ்சம், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப மினிமலா இருக்கும். மினிமலா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது அப்கோர்ஸ். அப்போ இதுல நானே ஒரு ஸ்பெக்ட்ரம் நானே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப முத்துன நிலையும் இல்ல, ரொம்ப குறைவும் கிடையாது. இன் பிட்வீன் டைப் ஆஃப் வந்துட்டு இன்டர்மீடியட் லெவல்ல எனக்கு டிஐடி இருந்தது. அப்போ ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் மோசமா இருக்கும். அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஐடி வந்து காமனா
உங்களுக்கு இந்த பாதிப்பு அன்ரிசால்வ்டா இருக்கு அப்படிங்கிற போது அந்த பாதிப்புல நான் என்ன வந்து எப்படி தகவமைச்சுக்கிறது, அந்த அடாப்டேஷன், அந்த பாதிப்புல இருந்து என்னால மீண்டும் வர முடியல, அதுக்கான சூழ்நிலையும் இல்லை, அக சூழ்நிலையும் இல்லை, புற சூழ்நிலையும் இல்லை, உள் சூழ்நிலையும் சரி வெளி உலகமும் சரி எனக்கு அது ஒத்துழைக்கல அப்படிங்கிற போது என்னோட மனசை வந்து நான் பல பாகங்களா உடச்சுக்குவேன், பல பாகங்களா உடச்சுக்குவேன். அந்த அந்நியன் படத்தை தான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளா கொண்டு வர போறேன். இப்ப அம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த உலகத்துல வந்து அநியாயங்கள் நிறைய பாத்துக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு சாஃப்டான கேரக்டர் டு ஹிஸ் கோர். அதை அவனால ரிசால்வே பண்ண முடியாது. நான் வந்துட்டு அஹிம்சை விரும்பக்கூடியவன், என்னை யாரையும் போய் அடிக்க முடியாது. ஆனா அடிக்கலைன்னா அந்த உலகத்துல நான் வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணலைன்னா இந்த உலகத்துல வந்து நீதி கொண்டு வர முடியாத ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து அம்பியிலிருந்து அந்நியனா மாறுறது. அந்த அம்பி தான் அந்நியனா மாறுறான். ஏன்னா அந்த இடத்துல அம்பி வந்துட்டு எனக்கு வந்து இந்த உலகத்துல நீதி வழங்கணும், என்னோட கேரக்டர் வச்சு என்ன ஒரு சொம்பைய கூட மதிக்க மாட்டாங்க, என்னால எல்லாம் நீதி கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது. சோ அவனோட ஒரு அக்ரசிவ் ஃபார்ம் தான் அந்நியனா மாறுது. சோ அந்நியனை வந்து பாக்குறான், அடாப்ட் பண்றான். சோ அவன் தான் வந்து இந்த உலகத்துல நீதி கொண்டு வர முடியும்னு அவனுக்கு புரியுது. சோ அவனோட வீக்னஸ் வந்து அவன் அட்மிட் பண்ணும்போது அந்நியனா மாறுறான். அப்போ இது வந்து பிராக்மெண்டேஷன். இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து ரொம்ப வந்து ஒழுக்கமானவன், நான் வந்துட்டு ஐயர் பரம்பரையில வர்றவன், அதனால எனக்கு காம இச்சைகள்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் காம இச்சைகளை சப்ரஸ் பண்றான் பாத்தீங்களா? அது ரோமியோவா வருது. அதனாலதான் வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கிறேன்ட்டு அந்த மாதிரி வருவான். பிகாஸ் அது அவனுக்குள்ளார இருக்கிற இன்னொரு அங்கம். ஏன்னா அவனால வந்துட்டு அவன் குடும்பத்துல சரௌண்டிங் என்விரான்மெண்ட்ல அவனால வந்துட்டு அவனோட காம எண்ணங்களை இச்சைகளை வெளிப்படுத்த முடியாதுங்கிற போது அதை அழுத்தும் போது என்ன ஆகும்? அது ஒரு பர்சனாலிட்டியா மாறும். சோ இந்த அது ஒரு அன்ரிசால்வ்டு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிக்கான தேவை வந்து ஒரு அன்ரிசால்வ்டு டிராமா. அவனுக்கு எனக்கு வந்து நீதி வேணும், இந்த உலகத்துல வந்து எல்லாரும் நியாயமா நடந்துக்கணுங்கிற அந்த டிராமா வந்து அவனுக்கு அந்த பாதிப்பு வந்து உண்மை. அது வந்து அந்நியனா மாறுது. எனக்கு காம இச்சை, எனக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்துட்டு சரி பண்ண முடியல, அது என் வாழ்க்கையில நான் வந்து கிடைக்கல அப்படிங்கிற போது அந்த இச்சை வந்துட்டு அந்த டிராமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெமோன்னு ஒரு கேரக்டரா மாறுது. அப்போ உங்க அன்ரிசால்வ்டு டிராமாஸ் வந்துட்டு ஒரு பர்சனாலிட்டியா வந்து பிரான்ச் ஆகிட்டே போறோம். எப்படி ஒரு அடிவேர்ல இருந்து கிளைகள் வந்து வருது, அந்த மாதிரி வந்து அந்த அன்ரிசால்வ்டு டிராமா வந்து ஒரு செப்பரேட் பர்சனாலிட்டியா போகும். இதுல தான் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் பர்சனாலிட்டி இருக்குன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படின்னா எல்லாத்துக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கு, அப்போ இது ஏன் டிசார்டருக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்பீங்க. டிசார்டருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த பர்சனாலிட்டி வந்துட்டு இவங்களோட விழிப்புணர்வுல இல்லாததுனாலயோ, இன்னொன்னு அந்த பாதிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலயோ அந்த பர்சனாலிட்டி வந்து அதுக்குன்னு ஒரு தனி உலகம், அதுக்குன்னு ஒரு தனி கட்டமைப்பு, அது ஒரு தனி விதமான பிஹேவியர், தாட் ப்ராசஸ் வச்சிருக்கும். சோ வந்து அது மெயின் பர்சனாலிட்டியோட ரொம்ப டிஃபரன்ஸா டிஸ்கனெக்டடாவும் இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அதை வந்து நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஃபரன்ஸை வந்து குறைக்கணும், அந்த வேறுபாடுகளை நீங்க குறைக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீங்க குறைக்கும் போது உங்க லைஃபை வந்து நீங்க சாந்தமா வாழ முடியும். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் ஹீல் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், இருக்கிற டிசார்டர்லயே ரொம்ப ஒர்ஸ்டான டிசார்டர் தான். அதை வச்சிருக்கிறவங்க நீங்களா இருந்தா ஐம் டெல்லிங் யூ, இன்னைக்கு நான் அந்த இடத்துல உட்காந்து சொல்றேன், அதை உங்களால ஹீல் பண்ண முடியும். சைக்காலஜி ஃபீல்டில் என்ன சொல்லுவாங்க, அதை ஹீல் பண்ண முடியாதும்பாங்க. அது சுத்த பொய், மடத்தனம். யூ கேன் ஹீல் இட் அவுட் ஆஃப் இட். அதுக்கு நான் தான் ஒரு உதாரணம். அந்த ஒரு இன்சைட்டோட விடைபெறுகிறேன். வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இன்னும் நிறைய இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்துட்டு சைக்கோபாத்தா இருப்பாங்க அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது இப்ப ரீசன்ட் சைக்காலஜி இன்வென்ஷன்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரா இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப சாந்தமாவும் இருப்பாங்க, சில நேரம் கோவப்படுவாங்க, ஆனா வந்து யாரையும் ஹார்ம் பண்ணணும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்காங்க. ஆஸ்திரேலியால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, நூத்துக்கணக்கான பர்சனாலிட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு உமன் வந்து கண்டுபிடிப்பாங்க. 100 1000 எனக்கு தெரியல, நாட் ஈவன் கவுண்ட். அது நம்ம மறந்து போச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. நீங்க ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்க பர்சன் நீங்க டைப் பண்ணீங்கனாலே வரும் உங்களுக்கு. அந்த நியூஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸோட ஏகப்பட்ட டிஃபரெண்ட் தன்மைகளோட வந்து இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் சயின்டிபிகலி ப்ரூவன் பீப்புள் இருக்கிறாங்க. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேஸ் அந்த கேஸ் சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல மாதிரிலாம் இப்ப அது ரேர் டிசார்டர்னு கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால ஐ கேனாட் கிவ் யூ ஒன் ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள். இப்ப இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு காமனான டிசார்டர்ங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மோசமான டிசார்டர்னால இப்ப அது காமனான டிசார்டர், ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அது காமனான டிசார்டர் அப்படிங்கிற போது ஐ கேனாட் சே ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ். இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஐடியில பல வகைகள் இருக்கு. என்னால வந்து இந்த பர்சனுக்கு தான் டிஐடி, இந்த பர்சன் தான் டிஐடி என்னால உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியாது. இந்த டிஐடிங்கிற டாபிக் மட்டுமே நான் எடுக்கணும்னா உங்களுக்கு நான் மணிக்கணக்கு பேசுற அவ்வளவு விஷயம் இருக்கு. இதே ஒரு கடல் மாதிரி இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதே ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இருக்கு. நான் அதனால சிம்பிளா முடிக்கிறேன். வந்து ஓவரால் திங்ஸ் இதுதான். இதை பத்தி இருக்க புரிதல். இது வந்து அந்நியன் படத்தை வச்சு நான் உங்களுக்கு அழகா ஒரு உதாரணம் சொன்னேன். இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து டிஐடினா என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அத்துடன் நான் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video.